கலநாயகன் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அருள்மாறன். இன்றைய தினம் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மாண்புமிகு மாணவன் என்று தன்னை கூறிக்கொண்டு மாண்பில்லாமல் நடந்து கொண்ட மாண்புமிகு முதலமைச்சரை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம். நம்முடைய முதலமைச்சர் தன்னை லயோலா கல்லூரி மாணவர் என்று கூறிக்கொள்கிறார். எதிர்க்கட்சி தலைவரும் தன்னை லயோலா கல்லூரி மாணவர் என்று கூறிக்கொள்கிறார். சபாநாயகர் அவர்களும் தன் லயோலா கல்லூரி மாணவர் என்று கூறிக்கொள்கிறார். லயோலா கல்லூரிக்கு என்று ஒரு மாண்பு இருக்கிறது. கடந்த 1992ஆம் ஆண்டு பாபர் மசூதி இடிக்கப்பட்ட போது இந்தியாவே கலவர பூமியாக மாறியது. ஆனால் அன்றைய லயோலா கல்லூரி முதல்வர் மதிப்பிற்குரிய சேவியர் அல்போன்ஸ் அவர்கள் மத தலைவர்களையும் சமூக அக்கறையாளர்களையும் அழைத்து அமைதி கூட்டங்களை நடத்தினார். அப்படிப்பட்ட மாண்புடையது தான் லயோலா கல்லூரி. ஒருத்தர் குட்டி கதை சொல்கிறன்ற பேரில் அப்பனை காணோன்ற கதையும், ஒருத்தர் வெளியே வந்து ப்ரெஸ் மீட்டில் மனைவி புருஷனை தேடுறாங்க அப்படின்ற மாதிரியும் பேட்டி கொடுக்குறாங்க. சட்டமன்றத்தில் கேட்குற கேள்விகளுக்கு ஆக்கப்பூர்வமாக பதிலளிக்கிறது தான் மாண்பு. பிரச்சனைக்கு பதிலளிக்காமல் பிரச்சனை திசை திருப்புற மாதிரி பேசி வேறு கோணத்தில் கொண்டு போகிறது ஆர்எஸ்எஸ் அஜெண்டாவை நிறைவேற்றுறது தான். மாண்புமிகு முதலமைச்சரும் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவரும் சட்டமன்றத்திற்குரிய மாண்போடு நடந்து கொள்வார்கள் என்றும் இவர்களுடைய மாண்பை காப்பாற்றுவார்கள் என்றும் நம்புவோம். நன்றி, வணக்கம்.